ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் தம் பிரியாணி தான். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிரியாணி ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் எடுத்திங்கன்னா சீரக சம்பா தலப்பாக்கட்டு பிரியாணி, சென்னை எடுத்திங்கன்னா கல்யாண பிரியாணி ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி ஹைதராபாத் பார்த்திங்கன்னா தம் பிரியாணிக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அண்ட் ஹைதராபாத் தம் பிரியாணியில் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பிரியாணி தான் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா இந்த பிரியாணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன், செகண்ட் மேரினேஷன், மூணாவது நம்ம ரைஸ் குக் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். 1 kg மட்டன் எடுத்துருக்கேன். இதை நான் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பிரியாணி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 kg மட்டனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் கை யூஸ் பண்ணியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகும், மசாலாவும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். ஓவர் நைட் நம்ம மேரினேட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர்லாம் தேவையில்லை நம்ம குக் பண்ணுறதுக்கு. நம்ம ஜஸ்ட் நார்மல் வெசில்லே குக் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நெக்ஸ்ட் டே 1 kg நான் மட்டன் எடுத்துருக்கிறனால நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா தான் ரைஸ் ரொம்ப லாங்காக இருக்கும். நீங்கள் 1:1 ரேஷியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 1 kg மட்டனுக்கு 1 kg ரைஸ் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ரைஸ் குக் பண்ணுறதுக்காக ஒரு வெசலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஷாய் ஜீரா 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 1 பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 80% குக் பண்ணால் போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட்டுடலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். %80 குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ட்ரே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பவுலில் உடனே மாற்றி வச்சுடுங்க.
அப்போ தான் ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, ப்ளஸ் ஓவர் குக்கும் ஆகாது. இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணி வச்சுருக்க எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நாலு ஏலக்காய், ஒரு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்க போகிறோம். இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மட்டன் வந்து குக் ஆகட்டும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் நல்லா குக் ஆயிடுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு ½ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய விசில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ மட்டன் கிரேவி. இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 3 லேயர் பண்ண போகிறோம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது பாலில் சோக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல்.
பட் ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூட முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். கடைசியாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் கீ நெய் சேர்த்துக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி தம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் இருக்கட்டும். நம்மளோட தம் பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா லாங்காக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். இந்த தம் பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மிர்ச்சிக்கா சாலன் அண்ட் ரைத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிர்ச்சிக்கா சாலன் ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் போடுற வீடியோ வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆல் பர்சனலைஸ்ட் அண்ட் நன் அப்படின்ட்டு. இதில் வந்து ஆல் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.